Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடன் பிரச்சனையில் நடிகர் விஷால் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. பட தயாரிப்பிற்காக வாங்கிய கடனை திரும்ப செலுத்த நடிகர் விஷாலுக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கின் மீது லைக்காவுக்கு வழங்க வேண்டிய 21.29 கோடியை 30% வட்டியுடன் அவர் திரும்ப செலுத்த வேண்டும் என்ற உத்தரவில் அவர் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரம் என்ன? நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சர் அன்புச்செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைக்கா நிறுவனம் செலுத்தியது. அந்த தொகை முழுவதும் திருப்ப செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைக்கா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பித் தர உத்தரவிட வேண்டும் என விஷாலுக்கு எதிராக லைக்கா நிறுவனம் மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை நீதிமன்றம் லைக்கா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய 21 கோடியே 29 லட்சம் ரூபாயை 30% வட்டியுடன் வழங்க விஷாலுக்கு உத்தரவிட்டது. இந்த நிலையில் இந்த உத்தரவை அமல்படுத்த கோரி லைக்கா நிறுவனம் சார்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் மீது விசாரணை கொண்டது. அப்பொழுது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹேமா சீனிவாசன், நடிகர் விஷால் தற்பொழுது சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனம் தயாரிப்பில் மகுடம் என்ற படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாகவும் அந்த படத்திற்காக விஷால் பெறும் தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய உத்தரவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து இந்த மனு குறித்து விஷால் தரப்பு பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை நவம்பர் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from Rs 29 lakhs onwards.